திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானுக்கு மதம் பிடித்தது அப்படிங்கிறதே ஒரு தவறான தகவல்மா. ஏன் அப்படின்னா நீங்க யானை வளர்ப்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த லாரி ஓட்டுறதோ கார் ஓட்டுறதோ கிடையாது. புதுசா ஒருத்தர் போயிட்டு ஒரு இடத்துல கத்துக்கிட்டு கத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% பாகன்கள் யானையை கோபமடைய செய்யற காரியங்கள் என்னென்ன? போய் செல்ஃபி எடுத்துக்கிறது, அப்புறம் யானை கூட நின்று படம் எடுக்கணுங்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் யானையை கண்டிப்பாவே கோயில்ல யானை இருக்கு, யானையுடைய தேவை என்னங்கிறத நம்ம பரவாயில்ல பேசுறதே இல்லை. அந்த தேவையில முக்கியமான தேவை மீட்டிங் அப்படிங்கிறது. பாகன் சொல்றத யானை கண்டிப்பா கேட்கும்னு சொல்றாங்க. ஒரு பாகன் தான் யானை மிதிப்பட்டு இறந்திருக்கிறாரு. யானை தாக்குது அப்படின்னா அதில் முதல் பலி யாரா இருப்பாங்க அப்படின்னா பாகன்களா தான் இருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த ஃபுட் எல்லாம் கொடுத்தா மதம் பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? அடிச்சா கோவம் வந்தா மதம் வந்துடும். ஸோ யானைக்கு சாப்பாடை மாத்தி கொடுத்துட்டா கோவம் மதம் வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுமா. மதம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா அதனுடைய முதுகு தண்டு அப்படிங்கிறது ஒரு மேடு மாதிரியான ஒரு பகுதியா இருக்கும். அது ஒரு அமரக்கூடிய அந்த சம பகுதியாலாம் இருக்காது. அது ஒரு மேடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நீங்க சொல்ற மாதிரி அந்த எலிஃபண்ட் டூரிசம்க்கு ஏத்த உடல்வாகு கிடையாது. வணக்கம் சார். யானைகளுக்கு மதம் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஊடகங்கள்ல சொல்லப்பட்ட அந்த திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானுக்கு மதம் பிடித்தது அப்படிங்கிறதே ஒரு தவறான தகவல்மா. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல கோவில்கள்ல இருக்கிறது எல்லாமே பெண் யானைகள். பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காது, ஆண் யானைகளுக்கு தான் மதம் பிடிக்கும். இந்த நிகழ்வு யானைக்கு நடந்தது ஒரு இரிட்டேஷனா இருக்கலாம், இல்ல அப்படின்னா தன்னுடைய தற்காப்புக்காகவோ இல்ல அச்சத்தின் காரணமாகவோ நிகழ்ந்த ஒரு தாக்குதல் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர பெண் யானைக்கு மதம் பிடிக்குது அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல். நேத்தியே பாத்தீங்க அப்படின்னா ஊடகங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வனச்சரக அலுவலர் தெளிவா சொன்னாங்க, அது பெண் யானை மதம் பிடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அதனால அந்த மதம் பிடிச்சிருக்கு பெண் யானைக்கு அப்படிங்கிற ஒரு டேர்மே தப்பான டேர்ம். இப்ப யானையை பொதுவாவே ஜென்ரலா இப்ப நம்ம தெய்வானன்னு எடுத்துக்க வேண்டாம், ஜென்ரலாவே யானையை கோபமடைய செய்யற காரியங்கள் என்னென்ன நீங்க ஆய்வு செஞ்சதுல ஏதாவது எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? நீங்க பொதுவா பெண் யானைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண் யானைகள் அப்படின்னா அதுவும் மனிதர்களை போலதான். நம்ம எப்படின்னா விலங்குகளை தனியான ஒரு வரிசையிலையும் மனிதர்களுக்கான உணர்வுகளை தனியான வரிசைகள்லயும் நம்ம பாக்குறதுனால தான் இந்த சிக்கலே வருது. நீங்க பெண் யானைகளும் கூட அந்த மாதவிடாய் நேரத்துல அந்த இரிட்டேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பாகன்கள் சொல்லி. பெண் யானைகளுக்கு அந்த நேரங்கள்ல மத்தவங்க தொடுறது பிடிக்காது. நீங்க பொதுவாவே நீங்க நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் பூனை போன்ற விலங்கினங்களை கூட பாத்தீங்க அப்படின்னா வெளியாட்கள் தொடுறது பிடிக்காது. சோ வெளியாட்கள் யாராச்சும் நின்னு பேசுற வரைக்கும் அந்த நாயோ பூனையோ விளையாடிட்டு இருக்கும். ஆனா நீங்க தொட போனீங்க அப்படின்னா அதை தன்னை தற்காத்து கொள்ள பார்க்கும். அப்படி இல்லைன்னா தொடக்கூடாது அப்படிங்கிற வார்னிங்க கொடுக்கும். இதுதான் பொதுவா எல்லா விலங்குகளுக்குமே, மனிதன் உட்பட எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு இயல்பான காரியம் அது. சோ அதுதான் யானைகளுக்குமே. யானைகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கோவில்ல இருக்க கேபிட்டிவ்ல வந்துருச்சு, அது ஒரு இடத்துல நிக்குது, சோ நம்ம ஆசீர்வாதம் பண்ணா போய் தொட்டுட்டு வந்துடணும், இந்த மாதிரியான மனநிலை நம்ம ஆட்களுக்கு இருக்கு. யானை நிக்குதுன்னா போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத விட்டுட்டு போய் தொடணும், இல்ல யானைய இவங்க இங்க இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறது, இல்ல யானைக்கு நான் உணவு தரேன் அப்படிங்கிற பேர்ல போயிட்டு அங்க போயிட்டு குடுக்குறோம் அப்படின்னு பாக்குறது. இப்ப செல்போன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போய் செல்ஃபி எடுத்துக்கிறது, அப்புறம் யானை கூட நின்று படம் எடுக்கணுங்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் யானையை கண்டிப்பாவே யானைன்னு கிடையாது, எந்த உயிரியாக இருந்தாலுமே அவங்களுடைய இயல்பு நிலையை மாற்றும். இதுக்கு பின்னாடி மேட்டிங் ரீசன்ஸ் எல்லாம் இருக்கா சார்? நாங்க இதை தொடர்ச்சியாவே பேசிட்டு இருக்கோமா. தமிழகத்துல முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே பெண் யானைகள் தான் கோவில்ல நம்ம வச்சிருக்கோம்.
அந்த யானைகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்து 30 வயது 35 வயது. இப்ப தெய்வானையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 20 வயதுக்கு உட்பட்ட யானை அப்படிங்கறதா சொல்றாங்க. 20 வயது அல்லது 20க்கு மேற்பட்ட வயது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த யானைகள் எதுவுமே வந்து ஒரு ஆண் யானையுடைய வாடையையோ இல்ல ஆண் யானையோ பார்த்ததே இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் வந்து தனக்கு இணை தேவை அப்படிங்கிறத எவ்வளவு ஆணித்தனமா பேசுறான். இணை இல்லாம வாழ முடியாது. ஒரு பையன் வந்து ஒரு 25 வயதுக்கு மேல ஆயிட்டாலோ, இல்ல ஒரு பெண் வந்து 25 வயதுக்கு மேல ஆயிட்டாலோ, உடனே திருமணம் பண்ணிடணும். குடும்ப பந்தத்துக்கு கொண்டு போயிடணும். எவ்வளவோ பேசுறோம் நம்ம. ஆனா இந்த பெண் யானைகள் எல்லாமே ஒரு ஆண் வாடையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கான மீட்டிங் அப்படி எதுவுமே நடக்கிறது இல்ல. அப்போ அந்த யானையுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் வந்து நம்ம ஆறறிவுன்னு கத்திட்டு இருக்கோம்ல. அந்த ஆறறிவுல இருந்தாவது நம்ம யோசிக்கணும். ஆனா நம்ம அது யாருமே யோசிக்கிறது இல்ல. நம்ம என்ன யோசிக்கிறோம்? கோயில்ல யானை இருக்கு. யானை புனிதமானது. போனா ஆசீர்வாதம் பண்ணணும். சோ யானைய பார்த்தா வந்து நல்ல விஷயங்கள் நமக்கு வருது. இத மட்டுமே பேசிட்டு விட்டுறோமே தவிர, கோயில்ல யானை இருக்கு. யானையினுடைய தேவை என்னங்கிறத நம்ம வந்து பரவலா பேசுறதே இல்ல. அந்த தேவையில முக்கியமான தேவை வந்து மேட்டிங் அப்படிங்கிறது. இணை சேர்வது. அந்த இணை சேர்வத வந்து பேசணும். இதுக்கப்புறமாவது இணை சேர்வதற்கான வாய்ப்புகள வந்து தமிழக அரசு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு. ஓகே சார். அப்ப கோயில்கள்ல இருக்க யானை ஒழுங்கா பராமரிக்கப்படுதா இல்லையா? உங்க பார்வையில என்ன? இல்ல பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒவ்வொரு கோயிலுடைய நிர்வாகத்தின் அது வந்து ஒரு மாற்றத்தை மாறும் அப்படின்றது தான் என்னோட பார்வையா நான் பார்க்கிறேன். இப்ப வந்து கோயிலுடைய யானைக்கான நிதி எவ்வளவு இருக்கு? சோ வந்து யானை வந்து இப்போ இந்த நிறைய கோவில்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பெரிய தனியார் நிறுவனம் அவங்க யானை வாங்கி கொடுத்திருப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். அறநிலையத்துறை சப்போர்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து யானை வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. என்ன கேட்டா வந்து வனத்துறை வந்து ரெகுலரா போய் செக் பண்றாங்க. அந்த மாதிரியான தகவல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சோ மருத்துவர்கள் வந்து மாதம் ஒரு முறை வந்து யானைகள வந்து செக் பண்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலுமே கூட யானைகளுக்கான தேவை என்னங்கிறத இன்னும் வந்து ஒரு மருத்துவ குழுவோ, மருத்துவ குழுவோடு இணைத்து வனத்துறை குழு, வனத்துறை மருத்துவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், யானை ஆர்வலர்கள் இந்த மாதிரியான மனிதர்களை இணைத்து, கோயில்ல இருக்கக்கூடிய பாகன்களுடைய தேவை என்ன? யானைகளுக்கு அவங்க என்ன மாதிரியான உணவு முறைகள மாத்தணும்னு நினைக்கிறாங்க? இப்ப இருக்க உணவு முறை எப்படி இருக்கு? அதெல்லாமும் கொஞ்சம் இனிமே பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப பொதுவாவே வந்து பாகனுக்கும், யானைக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து பயங்கரமானது அப்படின்றாங்க. லைக் பாகன் சொல்றத யானை கண்டிப்பா கேட்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு பாகன் தான் வந்து யானை மிதிப்பட்டு இறந்திருக்கிறாரு. இந்த தியரி உண்மைதானா? இல்ல வெறும் தியரி தானா? என்ன அது? நீங்க பெரும்பாலான நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து, யானை வந்து தாக்குது அப்படின்னா வந்து, அதில் முதல் பலி யாரா இருப்பாங்க அப்படின்னா வந்து பாகன்களா தான் இருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து, யானை தன்னுடைய இயல்பிலிருந்து மாறும் பொழுது, அதை முதலில் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர் வந்து பாகனா தான் இருப்பாரு. இப்ப கோவில்ல இருக்கு, ஒரு பொது இடத்துல இருக்கு. அப்போ வந்து யானை வந்து தன்னுடைய இயல்பை மாறுது அப்படின்னா, அங்க வரக்கூடிய மனிதர்களை காப்பாத்தணும், அங்க வரக்கூடிய பக்தர்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு முதல் பலியா வந்து பாகன் தான் மாட்டுவாங்க. இதுதான் வந்து அங்க நடக்கிற விஷயம். நீங்க இந்த கோவில் யானை, தெய்வானை விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, யானை வந்து இருவரையுமே வந்து தாக்கணும், அத மதம் புடிச்சு தாக்குச்சு, தன் இயல்பை வந்து மறந்து தாக்குச்சு அப்படிலாம் எதுவுமே நடக்கல. நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியில இருந்து ஒரு நபர் வந்திருக்காரு. அந்த நபருமே கூட நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு ரெகுலரா வரவர் தான் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. வந்து வெளியில இருந்து ஒரு நபர் வராங்க. இவருடைய உறவினர் அவங்க. அவர் வந்து யானை கூட நிக்கும் பொழுது செல்ஃபி எடுத்தாரு. அதனால வந்து இரிட்டேட் ஆச்சு. தொட போகும்பொழுது வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப அவர் வந்து தொட போகும்போது தாக்கியிருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு அச்சத்தின் காரணமா இருக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து அவர் தாக்க வராருன்னு நெனச்சு கூட வந்து தாக்க வந்திருக்கலாம். அப்ப இவர தாக்கும் பொழுது பாகன் வந்து பார்த்துட்டு சும்மா நிக்க முடியாது. எங்கேயுமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாகன்கள் தான் வந்து அங்க நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் பொறுப்பானவர்கள். இப்போ தன்னுடைய கண் முன்னாடி தன்னுடைய நண்பர் ஒருத்தரோ, இல்ல வந்து உறவினரோ, இல்ல பக்தரோ வந்து தாக்கப்படும் பொழுது, அத காப்பாத்தணும்னு தான் பார்ப்பாங்க. அப்ப காப்பாத்த உள்ள போகும்பொழுது, 3500ல இருந்து 5000 கிலோ எடை கொண்ட ஒரு யானை வந்து, அந்த பாகன வந்து நீங்க வந்து அது தாக்கணும்னு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. நீங்க இதுல கூட பார்த்தீங்க அப்டின்னா, யானை வந்து பாகன தாக்கவே இல்ல. அவர வந்து செவுத்துல ஒதுக்கி இருக்கு. அது என்ன நினைச்சிருக்கலாம், இவர் வந்து தாக்க வராரு, தன்னை தாக்க வராரு, அப்ப பாகனையும் தாக்குவாரோ அப்படின்றதுக்காக பாகனை தற்காத்துக் கொள்ள கூட வந்து அது அப்படி பண்ணியிருக்கலாம். அதனுடைய எடை காரணமாக வந்து செவுத்துல ஒதுக்கும் பொழுது அதனுடைய உடல் எடை வந்து அவரை நசுக்கி அப்படிதான் இறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வந்திருக்கு. வந்து இதுதான் நடந்திருக்கே தவிர யானை வந்து தாக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல தாக்கவே இல்லை 2 பேரையுமே.
கோயில்களுக்கு யானைகள் வந்து எங்கிருந்து சார் சப்ளை பண்றாங்க? எங்கிருந்து வருது யானைகள்? ஏதாவது முகாம்கள்ல இருந்து வருதா? இல்ல எப்படி? இல்லம்மா, இப்ப வந்து நீங்க சப்ளை அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. நீங்க யானைகள பொறுத்தவரைக்கும் அப்படின்னா வந்து அதுவும் ஒரு வியாபாரமா தான் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ வந்து யானைகள் வந்து அசாம் இந்த அந்த மாதிரியான பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல நம்ம எப்படி ஆடு மாடெல்லாம் வளர்க்குறோமோ அந்த மாதிரியான வளர்த்து விற்கக்கூடிய ஒரு சந்தை வந்து அங்க இருக்கு. நீங்க வந்து ராஜஸ்தான்லயா எனக்கு சரியா தெரியல. யானை சந்தை அப்படிங்கிறதே ஒண்ணு வருஷா வருஷம் நடக்கும். அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். அந்த யானை சந்தையில வந்து யானை விற்பனைக்கு வரும். சோ அங்க வந்து அத வந்து ஒரு தொழில் ரீதியாவே அவங்க அணுகுறாங்க. அங்க இருந்து தான் நம்ம யானைகள் வாங்குறோம். இப்ப வந்து நீங்க தமிழகத்துல இருக்க கோயில் யானைகள் பெரும்பாலும் வந்து அசாம்ல இருந்து வராங்க, பீகார்ல இருந்து வந்திருக்காங்க. முன்னாடி பழைய யானைகள் வந்து நம்ம இங்க இருந்தே வந்து கூட வந்து எடுத்திருக்கோம். நம்மளுடைய காட்டுல வந்து ஆர்ஃபனா வந்து குட்டிகளை வந்து கோயில்களுக்கு கொடுத்திருக்காங்க. கேரளால இருந்து குட்டிகள் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி தான். இப்படிதான் வந்து யானைகள் வந்து வந்திருக்கு. பட் இப்போ வந்து அதுக்கான சூழல் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா வந்து, நம்ம வனத்துறை சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, 1000 யானை காட்டுல இருந்தா, 1 யானை கேபிட்டலுக்கு எடுத்துக்கலான்றது தான் நம்ம வனத்துறை சட்டம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு வந்து தமிழகத்திலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து, நம்ம கிட்ட இருக்கிறது 3000க்கும் உட்பட்ட யானைகள் தான். 3000க்கும் உட்பட்ட யானைகள்ல நீங்க எத்தன கேபிட்டிவ்ல எடுப்பீங்க? 2016 கணக்கின்படி இந்தியாவுல வந்து கிட்டத்தட்ட வந்து 27,000 யானைகள் தான் இருக்கு அப்படிங்கிறதா சொல்றாங்க. அப்ப கணக்குப்படி பார்த்தோம்னா 27 யானைகள் தான் கேபிட்டலுக்கே எடுக்க முடியும். ஆனா இப்போ வந்து அந்த சூழல் இல்ல. ஓகே. இப்ப யானை பாகன்களுக்கு வந்து அரசு சார்புல இருந்து எதுவும் ட்ரெய்னிங் ஏதாவது குடுக்குறாங்களா? இல்ல அவங்கலாம் எப்படி வழி வழியா பாகன்களா இருந்தவங்களா? இது என்ன சார்? நீங்க யானை வளர்ப்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த லாரி ஓட்டுறதோ, கார் ஓட்டுறதோ கிடையாது. புதுசா ஒருத்தர் போயிட்டு ஒரு இடத்துல கத்துக்கிட்டு வந்து கத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% பாகன்கள் வந்து அவர்களுடைய மூதாதையர்கள் கிட்ட இருந்து வழி வழியா வரவங்களா தான் இருக்காங்க. ஒரு 10% பாகன்கள் வந்து இத வந்து ஒரு தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் வந்து ஒரு இடத்துல போய் ஒருத்தர்கிட்ட சேர்ந்து கத்துக்கிட்டு, அப்படிதான் வந்து யானை வளர்ப்பு அப்படிங்கிறது இவங்க கத்துக்கிட்டு வந்து, சரியா ஒரு யானை வந்து ஆள் தேவை அப்படின்னும்போது இவங்க வந்து பாகனா ஜாயின் பண்றாங்க. சோ அந்த மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டுல நடக்குது. ட்ரைனிங்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து ட்ரைனிங்ஸ் குடுக்குறாங்க. வனத்துறையிலயுமே வந்து யானைக்கான நெறைய ட்ரைனிங்ஸ் நடக்குது. சோ வந்து அவங்களுமே வந்து குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. இப்ப கோயில்கள்ல வளர்க்குற யானைகளுக்கும், முகாம்கள்ல வளர்க்குற யானைக்கும் ஒரே மாதிரியான உணவுகள் தான் போடப்படுதா? அப்படி இல்ல எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா? அந்த டிஃபரன்ஸ்க்கு காரணம் என்ன? இல்ல உணவு முறை அப்படிங்கிறது வந்து வனத்துறை வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்கம்மா. அதுதான் வந்து ஃபாலோ பண்றாங்க. பெரும்பாலும் வந்து அது கேம்பா இருக்கட்டும், கோவில்களா இருக்கட்டும், அதே மாதிரியான உணவு முறைய தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கேம்ப்ல என்ன அப்படின்னா வந்து பெரும்பாலும் யானைகள் வந்து காலையில எலிஃபண்ட் ஃபீடிங் கேம்ப் நடக்கும். நம்ம எம்டிஆர், ஏடிஆர், முதுமலை டைகர் ரிசர்வா இருக்கட்டும், ஆனைமலை டைகர் ரிசர்வா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து காட்டுக்கு போவாங்க. காட்டுல தீனிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து வளர்ப்பு யானைகளுக்கு இருக்கும். இங்க கோவில் யானைகள்ல என்ன அப்படின்னா வந்து அப்படியான சூழல் கிடையாது. எல்லாமே வந்து கான்கிரீட் கட்டடம் அப்படிங்கிறதுனால, கொடுக்கப்பட்ட உணவு முறைய வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. டிஃபரன்ஸ் வந்து என்ன சார்? ஒருவேளை இந்தந்த ஃபுட்டெல்லாம் குடுத்தா மதம் பிடிச்சிரும் அப்படின்ற மாரி ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? ஏன்னா நம்ம வளர்ப்பு நாய்களுக்கு அப்படி இருக்கு. யானைகளுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? இல்லம்மா, நீங்க மதம் அப்படிங்கிறதே வந்து பொதுவா வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயமே தப்பான விஷயம். மதம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, யானைக்கு கோவம் வந்தா மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. யானை தன்னுடைய அந்த இணை சேர்வதற்காக தயாராகிற தருணம் தான் வந்து மதம். அதுதான் மத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து யானையை சரியாக கூர்ந்து கவனிக்கக்கூடிய, இல்லையே வந்து யானையுடன் தன்னுடைய வாழ்வியலை இணைத்துக் கொண்ட மனிதர்களிடம் கேட்டீங்க அப்படின்னா, மதம்னு சொல்லவே மாட்டாங்க. அத மத்துன்னு தான் சொல்லுவாங்க. யானைக்கு வந்து அந்த இணை சேரக்கூடிய நேரத்துல வந்து மத்து வரும். மத்துனா என்ன அப்படின்னா வந்து யானையினுடைய இந்த 2 புள்ளிகள்ல இருந்துமே ஒரு திரவம் வந்து சுரக்கும். அந்த திரவம் வந்து ஒரு மாதிரி கந்தக நெடியோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கந்தக நெடி வந்து யானைய வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். பிளஸ் அது வந்து இணை சேரக்கூடிய அந்த நேரத்துல இருக்கும். அப்ப இணை சேர தயாராக இருக்கக்கூடிய அந்த யானை வந்து அந்த நேரத்துல யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலோ, இல்ல அந்த நேரத்துல ஏதாச்சும் இடையூறு ஏற்பட்டாலோ, அது வந்து தன்னிலை மறந்து அது தாக்குறதுக்கோ, இல்ல வந்து சில விஷயங்கள வந்து செய்யும். அதத்தான் வந்து மதம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, மதம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி, இப்ப போய் வந்து அடிச்சா கோவம் வந்தா மதம் வந்துரும். சோ யானைக்கு வந்து சாப்பாட மாத்தி குடுத்துட்டா வந்து கோவம் வந்து மதம் வந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதும்மா.
மத்துங்கிறது தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக தயாராகிறது தான் மதம். ஓகே சார். இப்ப நம்ம கோயில்கள்ல இருக்க யானைகளை தாண்டி டூரிசம்க்கு யானைகள் பயன்படுத்தப்படுது. யானைகள் மேல யானை சவாரி போறது இதெல்லாம். ஆனா பொதுவாவே யானைகளோட உடல்வாகு வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து அதுக்கு ஏதுவா இல்ல அப்படின்றாங்க. அது வந்து ஒரு வகையான டார்ச்சர் தானே. அது எப்படி நீங்க பார்க்கறீங்க? இல்ல, யானையினுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, யானைக்கு தேவையான அம்சங்களை கொண்டதுதான் வந்து யானையுடைய உடல் அமைப்பு. நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, முரம் போன்ற காதுகளை கொண்டது யானை. அந்த முரம் போன்ற காது அப்படிங்கிறது யானைகளுக்கு வந்து வேர்வை சுரப்பிகள் கிடையாது. மனிதர்களை மாதிரி வேர்வை போகக்கூடிய வழி இல்ல. அப்ப என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய உடலை குளிர்ச்சி பண்ணிக்கிறதுக்காக காதுகளை வந்து ரேடியேட்டர் மாதிரி பயன்படுத்திக்குது. அதனாலதான் அதனுடைய காதை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து யானையினுடைய உடம்பு அமைப்பை பாத்தீங்க அப்படின்னாலே வந்து அதனுடைய முதுகு தண்டு அப்படிங்கிறது ஒரு மேடு மாதிரியான ஒரு பகுதியா இருக்கும். அது ஒரு அமரக்கூடிய அந்த சம பகுதியாலாம் இருக்காது. அது ஒரு மேடு மாதிரி தான் இருக்கும். சோ வந்து அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த எலிஃபண்ட் டூரிசம்க்கு ஏத்த உடல்வாகு கிடையாது. அது வந்து யானைய வந்து துன்புறுத்துற மாதிரி தான் அது. ஆனா இதுக்கு யானைகளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி சட்டங்கள் எதுவும் இல்லையா சார்? யானைகளை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்கள் நிறையவே இருக்குமா. பட் என்ன அப்படின்னா வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கல்ச்சரோட ஒன்றி போயிடுறதுனால வந்து ரிலீஜியஸோட போயிடுறதுனால சில விஷயங்களை வந்து செயல்படுத்துற முறையில வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. நீங்க வந்து இங்க என்ன சிக்கல் இங்க பிரச்சனையே பாத்தீங்க அப்படின்னா 2016 டேட்டா படியே நம்ம கணக்கெடுத்தோம்னா 27,000 யானைகள் இருக்கு இந்தியால அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே யானைய யானை முகத்தோன் ஆனை முகத்தோன்னு சொல்லி நம்ம வந்து கும்பிடுறோம். தெருக்களுக்கு வந்து தெருக்கு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு இங்க. அப்போ விநாயகர் சிலைகளுடைய எண்ணிக்கையை விட யானைகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப மிக 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 குறைவாதான் நம்ம வச்சிருக்கோம். சோ இதுதான் இங்க இருக்க சிக்கலு. சோ வந்து நம்ம எப்போ வந்து யானை முகத்தோனோட சேர்த்து யானையை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப யானைகளுக்கான பாதி பிரச்சனைகள் வந்து தீர்ந்துரும் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப யானைகள் ஒருத்தரை அட்டாக் பண்ண வரும்போது அவர் என்னெல்லாம் பண்ணணும்? அதுல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க என்னெல்லாம் பண்ணலாம்? நீங்க பெரும்பாலும் வந்து யானைகளை வந்து ரொம்ப நெருங்கி நிக்காம, இப்ப வந்து எனக்கு யானையை பத்தியே தெரியாது, நான் வந்து இங்க நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா, கோவில் யானைகள்ல பெரும்பாலும் மக்கள் எப்படி அணுகுறாங்க அப்படின்னா, நான் இப்ப வந்து ஒரு ஒரு 4 ஆப்பிள் வாங்கிட்டு போய் யானை கிட்ட குடுத்துட்டேன் அப்படின்னா, யானை எனக்கு ஃப்ரெண்டு. நான் கிட்ட போய் நிக்கலாம். யானை என்ன ஒண்ணும் பண்ணாது. அந்த மனநிலை இருக்கு. சோ வந்து அது கிடையாது. நீங்க வந்து பாகன்கள் வந்து எப்பொழுதும் யானை கூட இருக்காங்க. பாகன்களை சார்ந்த மனிதர்கள் வந்து யானை கூடவே இருக்காங்க. யானைகளுடைய ஒவ்வொரு அசைவும் அவங்களுக்கு தெரியும். இப்ப யானை வந்து ஏதோ ஒண்ணு பண்ண போகுது அப்படின்னா, அவங்களுக்கு முன்கூட்டியே அது தெரியும். அவங்க சுதாரிச்சுருவாங்க. ஆனா மற்ற மனிதர்கள் அப்படி கிடையாது. ஆனா நம்மளுடைய இந்த கோவிலுக்கு போற பக்தர்களா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி போயிட்டு ஒரு யானைக்கு வந்து ஏதாவது ஒண்ண குடுத்துட்டா, அந்த யானை வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கிச்சு. யானை என்னோட ஃப்ரெண்டு. அதனால நான் யானை பக்கத்துல போய் நின்னுக்கலாம். யானை கிட்ட நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். யானை பக்கத்துலயே ரொம்ப நேரம் நிக்கலாம். அப்படிங்கிற மனநிலையெல்லாம் மாத்திக்கணும். சோ என்ன அப்படின்னா வந்து யானை ஒரு காட்டு விலங்கு. நம்மளை விட வந்து மிகப்பெரிய ஒரு உயிரி. நம்ம வந்து ஒரு 50ல இருந்து 60 கிலோ இருப்போம். யானை வந்து 3000த்துல இருந்து 5000 கிலோ இருக்கு. யானை வந்து சும்மா தட்டினாலே நீங்க வந்து அடிக்கணும்னு கிடையாது. யானை வந்து இப்ப நீங்க பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு கையில வந்து ஏதோ ஒரு பூச்சி உட்கார்ந்துருக்கு. அந்த பூச்சியை விரட்டுறதுக்காக தும்பிக்கை தட்டினா கூட உங்க மேல பட்டுச்சுன்னா அது அடி விழதான் செய்யும். அதனால வந்து முடிந்த அளவுக்கு வந்து சோ அந்த ஒரு பெரும் விலங்கு, நிலத்தினுடைய பெரும் விலங்கு வந்து அதற்குண்டான மரியாதையோட நடத்தணும் அப்படின்னா எந்த சிக்கலுமே இருக்காது. ஓகே சார். இப்ப சமூக வலைதளங்கள்லயும் சரி, மக்கள் மத்தியிலயும் சரி, கொஞ்ச நாளாவே அந்த யானை மேல இருக்க கிரேஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி யானை கியூட்டா இருக்கு. அதெல்லாம் ஓகே. ரசிக்கிற வரைக்கும் ஓகே. அத வளர்க்கணும், அது கூட போய் விளையாடணும், அத குளிப்பாட்டணும். இந்த மாதிரி பல விஷயங்கள வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. யானை வந்து ஒரு வைல்ட் அனிமல் தான். அத வந்து எதுவும் மாத்த முடியாது. ஆனா அதையும் மாத்தி யோசிக்கிற மாதிரி உங்க மனநிலை எல்லாம் மாறிக்கிட்டே வருது. இதுக்கு உங்களோட பதில் என்ன? நீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து யானை என்ற ஒற்றை உயிரியுடைய மீதான மனிதர்களின் காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாச்சு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஆதியிலிருந்தே வந்து யானையை எப்ப மனிதன் பார்க்க ஆரம்பித்தானோ அன்னையில இருந்தே வந்து யானை மேல இருக்க காதல் வந்து அவனுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா வந்து யானை எப்படி கேபிட்டலுக்கு வந்திருக்கும் அப்படின்னா வந்து மனிதனுக்கு யானை மீதான ஈர்ப்பாதான் இருக்கும். யானையை பார்த்து யானை இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, அழகா இருக்கு, தந்தம் இருக்கு, யானை காது அசைக்கிறது அழகா இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து யானை கேபிட்டலுக்கு வர்றதுக்கான காரணமாவே இருந்திருக்கும். அதனால வந்து யானை வந்து இன்னைக்குதான் வந்து திடீர்னு பேசுறோம் அப்படின்னு இல்ல. திடீர்னு ஏன் பேசுறோம் அப்படின்னா
செல்போன் தான் வந்து மிகப்பெரிய அதுக்கான காரணமா அமைந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு யானையை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜூக்கு போகணும், இல்ல கோவில்கள்ல பார்க்கணும், யானைகள் முகாம்கள்ல பார்க்கணும். அதை தவிர்த்து காட்டுக்கு பயணம் பண்ணக்கூடிய மனிதர்களால வந்து பார்க்க முடியும். அங்க இருக்க ட்ரைபல்ஸ் வந்து ரெகுலரா பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லாம டிவி டிவில வந்து யானை சார்ந்த ஒரு திரைப்படமா இருக்கலாம், இல்ல யானை சார்ந்த நிகழ்ச்சியா இருக்கலாம், இல்ல யானை சார்ந்த காணொளியா இருக்கலாம். இதுதான் வந்து யானைய வந்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு போற விஷயமா இருந்தது அப்பல்லாம். அதனால அப்ப வந்து என்னன்னா பார்த்துட்டு கடந்து போறதுக்கான சூழல் மட்டுமே இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. கிட்டத்தட்ட வந்து எல்லார்கிட்டயுமே செல்போன் இருக்கு. சோ வந்து இப்போ ஒரு யானை சார்ந்த ஒரு வீடியோ வருது அப்படின்னா, இல்ல யானை சார்ந்த ஒரு புகைப்படம் இருக்கு அப்படின்னா, பார்த்துட்டு ரசிச்சு விட்ட காலம் போய் இன்னைக்கு உடனே அத நண்பர்களுக்கு அனுப்புறாங்க. சோ இப்ப அந்த அந்த இடத்துல தான் இந்த கிரேஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். சோ அத தவிர்த்து வந்து இப்போ அதிகமாயிருக்குங்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. அது அப்பத்துல இருந்தே யானை மீதான காதல் மனிதர்களுக்குங்கிறது அப்படியே தான் இருக்கு. இந்த செல்போன் வந்த காரணத்தினால் வந்து என்ன அப்படின்னா வந்து அது நெகட்டிவா இருக்கட்டும், யானை சார்ந்து இல்ல பாசிட்டிவா இருக்கட்டும். அது உடனே பகிரப்படுது. அது பலரால வந்து உடனே உடனே பார்க்கப்படுது. அது வந்து அந்த காதலை வந்து இன்னும் வந்து அதிகமாக்குது. சோ அதுதான் வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்க வந்து சமூக வலைதளங்கள்ல நீங்க யானை சார்ந்து நீங்க ஒண்ணும் இல்ல Facebookலயோ இல்ல வந்து YouTubeலயோ போட்டு எலிஃபண்ட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு காட்டுல இருக்க யானைய விட கேபிட்டிவ்ல இருக்க யானையுடைய காணொளிகள் தான் அதிகமா வருது. அப்போ பார்க்கும்பொழுது இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்ப நம்மளும் யானை வாங்கணும். நம்மளும் யானை வாங்கி வளர்த்தா நல்லா இருக்கும். நம்மளும் யானை வாங்கி வளர்த்தா இந்த மாதிரி போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், யானைய குளிப்பாட்டலாம். இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா இன்னைக்கு யானைய பிரைவேட்டா வாங்கி வளர்க்கக்கூடிய சூழல் இல்ல. வாங்கவும் முடியாது. ஓகே சார். தொடர்ந்து யானைகள் பத்தி பல பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்களுக்கு சொன்னது நன்றி. வேற ஒரு நேர்காணல்ல தெளிவா பேசலாம் சார். நன்றி. நன்றி.